வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சில்வர் செயினை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றது தான் பார்க்குறோம். இந்த கொலுசை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு பேக்கிங் சோடா வச்சு க்ளீன் பண்ணுறோம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த சீக்கா பவுடர் வச்சு க்ளீன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி க்ளீனிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி இது க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். இது எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்படி இருக்க இந்த கொலுசு ஆஃப்டர் க்ளீனிங் எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொதிக்கிற ஹாட் வாட்டரில் ஒரு கொலுசை நான் போட்டுடுறேன். அதுக்கடுத்து இன்னொரு கொலுசை எடுத்து இந்த சீக்கா பவுடர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு கொலுசை நான் இதில் போட்டு ஊற விடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை நான் இப்படி போடுறதுனால அது ரியாக்ட் ஆகி அதில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ் விடுங்க. இல்லை ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் அழுக்கு இருக்குன்னா 5 மினிட்ஸ் இதே மாதிரி கொதிக்கட்டும். இது கொதித்து முடிகிற வரையும் இந்த கொலுசு சீக்கா தண்ணியில் இதுவும் போயிட்டு இருக்கட்டும். ரெண்டையும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். வித்தின் 5 to 10 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கொலுசை வந்து சீக்கா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இன்னொரு கொலுசை வந்து பேக்கிங் சோடாவில் கொதிக்க விட்டுருக்கோம். 5 to 10 மினிட்ஸ் அது வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில்வர் பற்றின யூசஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சில்வர் பார்த்திங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா தரப்பு வயசினரும் வந்து சில்வர் யூஸ் பண்ணுறோம். அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே இடுப்புக்கு வந்து அருணா கயிறு கட்டுவோம், காலில் கொலுசு போட்டு விடுவோம். அப்புறமா பார்த்திங்கன்னா சில்வர் பவுலில் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவோம். இதில் எதனால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பவுலில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சில்வர் பாத்திரத்தில் ஊட்டுறதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா அருணா கயிறு இடுப்பில் கட்டுவோம். அது எதுக்குன்னா அவங்களோட இடுப்பு எலும்பு வந்து வலுவடையணுன்றதுக்காகவும் அந்த இடுப்பு ஷேப் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காகவும் கட்டுவாங்க. அப்புறம் இன்னும் இந்த 1 வயசு குழந்தைங்க நடக்கிற ஸ்டேஜ்லலாம் வந்து கொலுசு ஏன் போட்டு விடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை எங்கே இருக்குன்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் காப்பு போடுவாங்க. சில்வர் காப்பு, சில்வர் மோதிரம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா உடலில் இருக்க அந்த உடல் சூட்டுத்தன்மையை குறைக்கிறதுக்காகவே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த உடம்பில் இருக்கிற எக்ஸஸான ஹீட்டை வந்து குறைச்சிடும். இந்த சில்வர் யூஸ் பண்ணுறதுனால குறைச்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் நிறையவே யூஸ் பண்ணுறோம். லேடிஸ் பார்த்தோன்னா அதுவும் கல்யாணம் ஆன லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலில் மெட்டி போட்டிருப்பாங்க, கொலுசு போட்டிருப்பாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஒட்டியானம் வந்து சில்வரில் போடுவாங்க. அது எதுக்கு ஒட்டியானம் சில்வரில் போடுறோன்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து வலுவடையணுன்றதுக்காகவும், அப்புறம் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் யூஸ் பண்ணுறதுனால பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அது மட்டும் கிடையாது, மன அழுத்தத்தை நமக்கு குறைக்கும். அது இல்லாமல் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு நிறையவே கொடுக்கும். காலில் கொலுசெல்லாம் போடுறதுனால நம்மளுடைய கால் பாதங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இந்த சில்வர் வந்து கில் பண்ணுறதுக்கான அந்த சக்தி வந்து சில்வருக்கு இருக்குது. இதனால தான் நம்ம வந்து சில்வர் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த கொலுசு ரெடியாக இருக்கும். போய் நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இது பயங்கர சூடாக இருக்குது. அதனால இதை நான் முதல்ல எடுத்து சைடில் வச்சுட்டு இந்த சீக்காவில் ஊற வச்சுருக்கிறது, இதுவும் 5 மினிட்ஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன். முதல்ல இதை வாஷ் பண்ணுறேன். இதை வாஷ் பண்ணுறதுக்குள்ளே இது ஆறிடும். நெக்ஸ்ட் இதை வாஷ் பண்ணலாம். ஒரு டூத் ப்ரஷ், ஏதாச்சும் பழைய ப்ரஷ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக போட்டு தேய்ச்சிங்கன்னா கொலுசு வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா, 1 டைம் இப்படி தேய்ச்சிங்கன்னாலே உங்களுக்கு
கிளியர் ஆகிடும். இப்போ நான் இது வாஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கான அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பேக்கிங் சோடாவில் நம்ம கொதிக்க வச்சதை இதை வாஷ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பேக்கிங் சோடாவில் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு க்ளீன் பண்ண கொலுசு. இது வந்து சீக்கா பவுடரு, நம்ம 5 மினிட்ஸ் சீக்கா பவுடரில் ஊற வச்சு ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ண கொலுசு. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே சேமாக தான் கிளியர் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸில் இதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.